இன்றைக்கி கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஜாம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 1 லிட்டர் பாலில் செஞ்சுருக்கேன். நான் 1 லிட்டர் பாலில் செஞ்சதுக்கு எனக்கு மில்க் ஜாம் 350 கிராமும், சாக்லேட் ஜாம் 400 கிராமும் கிடச்சிது. கடையில் விற்கிற ஜாம்லலாம் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இருக்கும். ஆனால் வீட்டில் செய்கிறப்போ நம்ம தாராளமாக பசங்களுக்கு கொடுக்கலாம். இதை செய்கிறதுக்கு நான் 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பாலை தண்ணி எதுவும் ஊற்றாமல் காய்ச்சிக்கோங்க. பால் லைட்டாக வார்ம் ஆனதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு 2 கரண்டி பால் எடுத்து நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவரில் நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக பவுடர் போட்டிங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும். அதனால பாலில் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பால் நல்லா சூடானதுக்கப்புறமா பால் பவுடர் ஒரு 1/4 கப் அளவு வச்சுருக்கேன். பால் பவுடர் நீங்கள் டைரெக்டாகவே போடலாம். அது நீங்கள் பாலில் போட்டு நல்லா கலந்திங்கன்னா மிக்ஸ் ஆகிடும். இப்போது இந்த பால் பவுடர் சேர்க்குறதுனால ஜாமில் அந்த பாலோட ஃப்ளேவர் நல்லா ஜாஸ்தி தெரியும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பால் பவுடர் இல்லைன்னா 1.5 லிட்டர் பாலாக எடுத்து கொஞ்சம் நல்லா சுண்ட காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் ஊற்றுறோம் இல்லையா, அதுதான் ஒரு நல்ல திக்னஸை கொடுக்கும். இதுக்கு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கு 3/4 கப் அளவு சுகர் சேர்ப்பாங்க. நான் சுகர் கம்மியாக போதும்னு 1/4 கப் அளவு சேர்த்துருக்கேன். நம்ம ப்ரெட்லேயோ சப்பாத்திலேயோ ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு சுகர் போதும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். இதோட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஸ்டார்ச்சையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இது சேர்த்ததுக்கப்புறமா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா கீழே போய் அது செட்டில் ஆகிடும், கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா பொங்கி வரும். நீங்கள் கிளறிட்டே இருந்தீங்கன்னா தான் அது அப்படியே திக்காகும். இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். இது ரெடி ஆகிறதுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் அளவுக்கு எடுக்கும் டைமு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்காக வரணும். இப்போ நீங்கள் வெறும் பாலில் மட்டும் மில்க் ஜாம் பண்ண போகிறீங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ்க்கு பதிலாக ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நீங்கள் அந்த கரண்டியில் லைட்டாக கோடு போட்டு பார்த்தீங்கன்னா கோடு தெரியணும். அந்த அளவுக்கு திக்காக வரணும். திக்காக வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்திங்கன்னா தான் அது நல்லா ஜாம் மாதிரி இருக்கும். இல்லைனாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஒரு மில்க் மேட் மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா திக்கானதுக்கப்புறமா இப்போ நான் மில்க் ஜாமுக்கு மட்டும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் மாற்றுறப்போ நல்லா சூடு தாங்குகிற அளவு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வார்ம் ஆனதுக்கப்புறமா கண்ணாடி பாட்டிலில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதோட 1/4 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட் சேர்த்துருக்கேன். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்த்துருக்கேன். இந்த டார்க் சாக்லேட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் ஒரு நல்ல கிளாஸி ஃபினிஷ் கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்காமல் பாலில் செஞ்சுருக்கிறதுனால ஒரு 4 நாள்லேருந்து 5 நாளுக்குள்ளே காலி பண்ணுற அளவுக்கு மட்டும் செய்யுங்க. அந்த குவான்டிட்டியில் செஞ்சு நல்லா வார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ஜாரில் ஊற்றி கண்டிப்பாக இதை ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், வெளியே வைக்க முடியாது. இது ப்ரெட்டுக்கு தான் இல்லை, சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதை ஒரு சைடு சாக்லேட் ஜாம், ஒரு சைடு நம்ம ப்ளைன் மில்க் ஜாம் சேர்த்து 2யும் கம்பைன் பண்ணி சாப்பிட்றப்பவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.